ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். டுடே என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பானிபூரி மசாலா வீட்டில் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அது செய்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அதுக்கு ஒரு குக்கரில் எடுத்துகிட்டு அதில் நான் பட்டாணி ஊற வச்சுருந்தேன், அதை உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு உருளைக்கிழங்கு 2 உருளைக்கிழங்கு கட் பண்ணி வச்சுருந்தேங்க, அதையும் உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு மறுபடியும் இதை வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு மிக்சர் ஜார் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் உள்ளே சேர்த்துக்கலாம். ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தையும் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சமாக புதினா இலை சேர்த்துக்கோங்க, கொத்தமல்லி இலை சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் சேர்த்துக்கோங்க. நான் 1 மிளகாய் சேர்த்துருக்கேன். 2 துண்டு இஞ்சி சேர்த்துருக்கேங்க. கொஞ்சமாக சீரகம் 1 ஸ்பூன், 1 ஸ்பூன் சோம்பு சேர்த்துட்டு லைட்டாக தண்ணி சேர்த்து அரைச்சிட்டு வந்துடுங்க. இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி ரெடி ஆயிரும். இப்போது ஒரு பேன் வச்சுக்கோங்க. பேன் நல்லா சூடானதும் ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருந்த மசாலா உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மசாலாவோட பச்சை வாசனை எல்லாம் போகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஆல்ரெடி வேக வச்சு எடுத்திருந்த பட்டாணியை உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். உருளைக்கிழங்கு தோலெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு நான் மேஷ் பண்ணி வச்சுருந்தேங்க, அதையும் உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதையும் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பிஞ்ச் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் தூள் நான் 1/4 ஸ்பூன் சேர்த்துருக்கேங்க. சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மசாலா எல்லாம் நல்லா அப்சர்வ் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நான் 1 ஸ்பூன் கரம் மசாலா எடுத்திருந்தேங்க, அதை சேர்த்துக்கிறேன். நீங்கள் கடைகளில் விற்கிற சாட் மசாலா ஆர் பானிபூரி மசாலா கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. தேவைக்கு ஏற்ற மாதிரி உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க விடுங்க. கொதிக்க விட்டு ஃபைனலாக கொத்தமல்லி இலை போட்டு இறக்குனீங்கன்னா மசாலா ரெடி ஆயிடுச்சுங்க. நான் கேரட்டை கொஞ்சமாக துருவி வச்சுருந்தேன், ஆனியன் கொஞ்சமாக வெட்டி வச்சுருந்தேங்க. இப்போ ஒரு பிளேட் எடுத்து பானிபூரி ஆல்ரெடி பொரிச்சு வச்சுருந்தேன், அதை உள்ளே சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நொறுக்கி விட்டுக்கோங்க. நொறுக்கி விட்டதுக்கப்புறம் அதுக்கு மேலே கொஞ்சமாக மசாலா ஊற்றிக்கோங்க. மசாலா ஊற்றுனதுக்கப்புறம் அதுக்கு மேலே கொஞ்சம் பானிபூரி மறுபடியும் நொறுக்கி போடுங்க. நொறுக்கி போட்டு அதுக்கு மேலே கொஞ்சமாக மசாலா போட்டு அதுக்கு மேலே ஆனியனையும் கேரட் துருவலையும் உள்ளே சேர்த்திங்கன்னா என்னோடய ஸ்டைலில் பானிபூரி மசாலா ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த பானிபூரி மசாலா கடைகளில் வாங்கி எப்பவும் சாப்பிடாம வீட்டில் செஞ்சு சாப்பிடுங்க, ரொம்பவே ஹெல்த்துக்கு நல்லதாக இருக்கும். இந்த பானிபூரி மசாலா டேஸ்ட் எப்படி இருக்குங்கிறத நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நீங்களும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ, பாய்.